إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وبعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري اللهم علمني اللهم علمني اللهم علمني اللهم علمني وفقهني وفهمني وثبتني على الهدى والصراط المستقيم اللهم آتني علما وفهما اللهم يا حي يا قيوم اللهم علمني القرآن العظيم والحديث الشريف ومعانيهما وحكمهما ومواعظهما ونصائحهما وعلمني القول البليغ واللسان الفصيح والحكم الرشيد والعلم المفيد اللهم يا حي يا قيوم اللهم اغفر لي ولوالدي ولجميع أساتذتي ولجميع مشايخي ولجميع المؤمنين والمؤمنات ولجميع العلماء المسلمين من المفسرين والمحدثين والفقهاء وغيرهم من الذين خدموا دينك ونصروه ونشروه ودعوا إليه ولكل مجاهد في سبيلك بماله ونفسه رب يسر ولا تعسر وتمم بالخير اللهم أقول وبك التوفيق متوكلا عليك ومستعينا بك الحمد لله கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் அடியார்களே அன்பிற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே அல்-வஜீஸ் நூலிலிருந்து அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅவுடைய அகீதாவை நாம் படித்து வருகின்றோம். அதனுடைய ஆரம்ப பகுதியில் நாம் இருக்கின்றோம். அதில் குறிப்பாக சில வரையறைகளை நாம் தெரிந்து கொண்டதற்கு பிறகு அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅவுடைய சிறப்பு அம்சங்கள் என்ன, அவர்கள் எப்படி இருப்பார்கள், அவர்களுடைய தனி சிறப்புகள் என்ன என்பதை அல்ஹம்துலில்லாஹ் ஆசிரியர் அவர்கள் நமக்கு பட்டியல் போட்டு விளக்கம் கொடுத்து வருகின்றார்கள். இன்ஷா அல்லாஹ் இன்று 11வது அந்த தனிச்சிறப்பிலிருந்து நாம் பார்ப்போம். பக்கம் 60வது பக்கம். அவர்கள் யார்? அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅ தங்கள் கூற்றுகளிலும் கொள்கைகளிலும் அழைப்பு பணியிலும் மிக உறுதியாக இருப்பார்கள். அஹ்லுஸ் சுன்னாவை பொறுத்த வரைக்கும் அவர்கள் எதை சொல்வார்களோ அதை முதலில் ஆராய்ந்துவிட்டு ஆதாரங்களை தேடி பார்த்து ஆதாரங்களில் உறுதி செய்ததற்கு பிறகு அவர்கள் சொல்வார்கள். அதாவது மன இச்சைக்கு ஏற்ப அவர்கள் பேச மாட்டார்கள். இன்று ஒரு சொல்லை சொல்லிவிட்டு நாளை அதிலிருந்து அவர்கள் தடுமாற மாட்டார்கள், நிலை மாற மாட்டார்கள், வாபஸ் வாங்க மாட்டார்கள். ஏன்? அவர்கள் குர்ஆனை கற்றிருப்பார்கள், ஹதீஸை கற்றிருப்பார்கள். ஆகவே எந்த ஒரு விஷயத்தை பற்றி அவர்கள் கருத்து சொல்வதாக இருந்தாலும் அவர்கள் கற்றிருக்கக்கூடிய குர்ஆனுடைய வசனங்களை நினைவில் வைத்து ஹதீஸுகளை நினைவில் வைத்து அதன்படி அவர்கள் கருத்து சொல்வார்கள். ஆக அஹ்லுஸ் சுன்னாவிலே ஒருவர் கல்வி உள்ளவராக இருக்க வேண்டும், மார்க்க ஆதாரங்களை மனப்பாடம் செய்தவராக இருக்க வேண்டும். இன்று என்ன பிரச்சனை? யாரெல்லாம் தங்களை அஹ்லுஸ் சுன்னாவுடைய முகவர்களாக பெருமை பேசுகிறார்களோ அவர்கள் குர்ஆனையும் மனனம் செய்வது கிடையாது, ஹதீஸுகளையும் மனனம் செய்வது கிடையாது. தங்களுடைய மன இச்சைக்கு ஏற்ப அவர்கள் பேசிவிட்டு அதை அஹ்லுஸ் சுன்னாவுடைய நிலைப்பாடு என்று சொல்வார்கள். இஸ்லாமிய வரலாறுகளை அறிய மாட்டார்கள். சலஃப், சஹாபா, தாபிஈனுக்கு பின்னால் வந்த அந்த காலகட்டத்தினுடைய வரலாறுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றனவே, அந்த வரலாறுகளை அறவே துளி கூட படித்திருக்க மாட்டார்கள். சமகாலத்தில் வாழக்கூடிய சில அறிஞர்களுடைய பேச்சை வைத்துக்கொண்டு அவர்கள் முடிவு செய்து விடுவார்கள். இதனால் உம்மத்துக்கு மத்தியில் பெரிய குழப்பத்திற்கும் சீர்கேட்டுக்கும் சண்டை சச்சரவுகளுக்கும் மனஸ்தாபங்களுக்கும்
அவர்கள் ஆளாகி விடுகின்றார்கள், உம்மத்தை ஆளாக்கி விடுகின்றார்கள். ஆகவே சலஃபுகளை பொறுத்தவரை, அஹ்லுசுன்னா வல் ஜமாஅவுடைய கொள்கையில் இருப்பவர்களை பொறுத்தவரை அவர்கள் தங்கள் கூற்றுகளிலும் கொள்கைகளிலும் அழைப்பு பணியிலும் மிக உறுதியாக இருப்பார்கள். கூற்றுகளிலே எப்படி உறுதியாக இருப்பார்கள்? அறிந்து சொல்வார்கள், புரிந்துவிட்டு சொல்வார்கள், உறுதி செய்துவிட்டு சொல்வார்கள். கொள்கைகளை பொறுத்தவரை எல்லாம் அறியப்பட்ட ஒன்று, ஆதாரங்களின் அடிப்படையிலே முடிவு செய்யப்பட்ட ஒன்று. அதனால் அரசர்கள் மாறினாலும், மன்னர்கள் மாறினாலும், ஆட்சியாளர்கள் மாறினாலும், தலைவர்கள் மாறினாலும் அவர்கள் தங்களது கொள்கைகளை மாற்றிக்கொள்ள மாட்டார்கள். ஆட்சியாளர்களுக்கு ஏற்ப கொள்கைகளை மாற்றிக்கொள்வதற்கு அவர்கள் ஒன்றும் பித்அத்வாதிகள் அல்ல. அடுத்ததாக அழைப்பு பணி. அவர்கள் எந்த கொள்கையை நம்பி வைத்திருக்கின்றார்களோ அந்த கொள்கையின் பக்கம் மக்களை அழைப்பார்கள். இஸ்லாமின் பக்கம், ஏகத்துவத்தின் பக்கம், ஈமானின் பக்கம் முஸ்லிம் அல்லாதவர்களை அழைப்பார்கள். முஸ்லிம்களை சஹாபாக்களுடைய வழியின் பக்கம் அழைத்து கொண்டே இருப்பார்கள். எத்தகைய ஒரு சூழ்நிலை வந்தாலும் அவர்கள் இந்த தாவா பணியை விட்டுவிட மாட்டார்கள். இன்று பலருடைய பிரச்சனை என்ன? சலஃப் மன்ஹஜை பேசக்கூடியவர்கள் அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்திற்கு நாங்கள் தான் ஏஜென்ட்டுகள் என்பதை போன்று பெருமை அடித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கூட்டம் என்ன செய்கிறார்கள் என்றால், கல்வியை தாங்களும் முறையாக கற்பதில்லை, பிறரையும் கல்வியை கற்க விடுவதும் இல்லை. கல்வி கற்றவர்களில் பலரை அழைப்பு பணியும் செய்ய விடுவதில்லை. உங்களுக்கு தஸ்கியா இருக்கிறதா? உங்களுக்கு யார் தஸ்கியா கொடுத்தார்? உங்களுக்கெல்லாம் அந்த தகுதி இருக்கிறதா? இப்படியாக மக்களை ஒரு விதமாக அழைப்பு பணியிலிருந்தும் கல்வியை கற்பதிலிருந்தும் முடக்கி வைத்திருக்கின்றார்கள். இவரிடத்தில் படிக்காதே, அவரிடத்தில் படிக்காதே, அவரிடத்தில் அது சரியில்லை, இவரிடத்தில் இது சரியில்லை, இப்படியாக ஒரே ஃபித்னா பசாது பேசி பேசி மக்களையெல்லாம் குழப்புவதும் மக்களை தங்களுக்கென்று ஒரு கோஷ்டியை உருவாக்கி கொள்வதற்கு அவர்களை அதன் பக்கம் அழைப்பதும் தான் அவர்களுடைய ஒரு செயல்பாடாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். எல்லாரும் அப்படி இல்லை, ஆனால் ஒரு கூட்டம் அப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள். பல இடங்களில் அழைப்பு பணியை அவர்கள் மொத்தமாக கெடுத்து நாசம் செய்து விடுகின்றார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. சரி, ஆக நீங்கள் உண்மையிலேயே அஹ்லு சுன்னா என்று சொன்னால், உண்மையிலேயே நீங்கள் சலஃபு மன்ஹஜை பின்பற்றக்கூடியவர்கள் என்று சொன்னால், நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இஸ்லாமின் பக்கம் பிறரை அழைக்க வேண்டும். நீங்கள் பிற மக்களை இந்த நேர்மையான நீதமான கொள்கையின் பக்கம் அழைக்க வேண்டும். அழைப்பு பணியை தடுத்துவிட்டு, அழைப்பு பணிகளை செய்பவர்களை குறை சொல்லிவிட்டு நீங்கள் உங்களுக்கு அகீதாவை பேசுவீர்களே ஆனால் நீங்கள் பொய்யர்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக அந்த நிலையிலிருந்து. சரி, ஆக உண்மையான அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ என்ன செய்வார்கள் என்றால், தங்களது கூற்றுகளிலும் கொள்கைகளிலும் அழைப்பு பணியிலும் மிக உறுதியாக இருப்பார்கள். எந்த நெருக்கடியிலும் தங்களது கொள்கைகளை மாற்றிக்கொள்ள மாட்டார்கள், தங்களது கூற்றுகளை வாபஸ் வாங்க மாட்டார்கள். அது தவறாக இருந்தாலே தவிர, பயந்து கொண்டு, அரசாங்கத்திற்கு பயந்து கொண்டோ அதிகாரிகளுக்கு பயந்து கொண்டோ அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை மாற்றிக்கொள்ள மாட்டார்கள். இந்த உலகத்தின் இழப்பை அவர்கள் சகித்து கொள்வார்கள். அதாவது சொர்க்கத்தின் இழப்பை ஒருபோதும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். மறுமையை தேர்ந்தெடுப்பார்கள். எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சூனியக்காரர்கள் சொர்க்கத்தை தேர்ந்தெடுத்து ஃபிர்அவுனுடைய கரத்தால் இந்த உலகத்தில் மாறுகால் வெட்டப்பட்டு கொல்லப்படுவதை தேர்ந்தெடுத்தார்களோ, அதுபோன்று அவர் இந்த சலஃபு மன்ஹஜில் உள்ளவர்கள், அஹ்லு சுன்னாவில் உள்ளவர்கள் தியாகத்தை தேர்ந்தெடுப்பார்களே தவிர ஒருபோதும் மார்க்கத்தை விட்டு கொடுப்பதை தேர்ந்தெடுக்க மாட்டார்கள். திரும்ப படிக்கிறங்க கவனிங்க, 11வது குறிப்பு, 60வது பக்கம். அவர்கள் தங்கள் கூற்றுகளிலும் கொள்கைகளிலும் அழைப்பு பணியிலும் மிக உறுதியாக இருப்பார்கள். சோதனைகளை சகிப்பதில் அதிகம் பொறுமையோடு இருப்பார்கள். கண்டிப்பாக நீங்கள் கொள்கையில் உறுதியானவர்களாக இருந்தால் உங்களுக்கு சோதனை வரும். அந்த சோதனையை நீங்கள் சகிக்க வேண்டும், தாங்க வேண்டும். சோதனையின் போது தடுமாறி விடக்கூடாது. யார் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப, ஆட்சியாளர்களுக்கு ஏற்ப, அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு ஏற்ப தங்களுடைய கருத்துக்களை மாற்றிக்கொண்டே இருப்பார்களோ அவர்களுக்கு எந்த சோதனையும் வரப்போவது இல்லை. காரணம் என்ன? ஒன்று, ஆட்சியாளர்களுக்கு பிடிப்பதை போன்று அவர் தீர்ப்பளிப்பார், அல்லது மக்களுக்கு பிடிப்பதை போன்று அவர் பேசுவார். அதனால் அவருக்கு இழப்புகள் ஏற்படாது. இழப்புகள் யாருக்கு ஏற்படும்?
சோதனைகள் யாருக்கு வரும்? யார் ஆட்சியாளர் மறுத்தாலும், ஆட்சியாளர் வெறுத்தாலும், ஆட்சியாளர் கோபித்தாலும், அல்லது மக்கள் வெறுத்தாலும், கோபித்தாலும், எதிர்த்தாலும் நான் குர்ஆனில் உள்ளதை சுன்னாவில் உள்ளதை மட்டுமே சொல்வேன் என்று உறுதியில் இருக்கின்றார்களோ அவர்களுக்குத்தான் பிரச்சனை ஏற்படும், அவர்கள்தான் அதிகம் சோதிக்கப்படுவார்கள். ஆகவே இந்த சலஃப் மன்ஹஜில் உள்ளவர்கள், அஹ்லு சுன்னாவுடைய இந்த உண்மையான கொள்கையில் இருப்பவர்கள் சோதனைகளை சகித்துக் கொள்வதில் அதிகம் பொறுமையோடு இருப்பார்கள். அதாவது இதெல்லாம் இருந்தால் நம்ம அஹ்லு சுன்னா, நம்ம சலஃப் மன்ஹஜில் உள்ளவர்கள் என்று நாம் முடிவு செய்யணும். இது எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு நமக்கு நாம் மார்க் போட்டுக்க வேண்டியதுதான். வாயால் பெருமை பேசி மார்க் போட முடியாது. 12வது குறிப்பு, ஜமாஅவை பேணுவதிலும், அதாவது முஸ்லிம்கள் ஒற்றுமையாக இருப்பதை பேணுவதிலும், பரஸ்பரம், அதாவது ரெண்டு தரப்புலையும் எல்லாருமே அன்பு பாராட்டுவதிலும், இவர்களும் நேசிப்பார்கள், நேசிக்கவும் படுவார்கள். தங்களை மட்டும் மக்களெல்லாம் நேசிக்கணும், நாங்கள் மக்களை வெறுப்போம், மக்களை ஏசுவோம், மக்களை திட்டுவோம், எல்லாரையும் பின்னாடி உதச்சி நரகத்துக்கு தள்ளுவோம். இது என்ன நிலைப்பாடு? இது என்ன சலஃபு மன்ஹஜ்? இதுவா குர்ஆன் சுன்னா சொல்லி கொடுக்கக்கூடிய தாவா? உது இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மதி வல் மௌஇதத்தில் ஹஸனா, நபியை நீங்கள் அழையுங்கள் உங்களது ரப்புடைய மார்க்கத்தின் பக்கம் ஞானத்தை கொண்டும் அழகிய உபதேசத்தை கொண்டும் என்றுதான் அல்லாஹ் சொல்லி இருக்கிறானே தவிர எல்லாரையும் நரகத்துக்கு முன்னாடி நிற்க வச்சு பின்னாடி உதச்சி நரகத்துக்கு தள்ளுங்க என்று அல்லாஹு தஆலா நபியை அனுப்பவில்லை. அல்லாஹு தஆலா நபியை எப்படி அனுப்பினான்? இன்னா அர்சல்னாக ஷாஹிதன் வ முபஷ்ஷிரன் வ நதீரன், அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவராக. யார் இந்த இஸ்லாமை ஏற்கவில்லையோ அல்லாஹ் அவர்களை தண்டிப்பான் என்று எச்சரிக்கை செய்வதுதான் நம் மீது கடமையாக இருக்கின்றதை தவிர எல்லாருக்கும் நரகத்துடைய ஃபத்வாவை கொடுத்துட்டு சொர்க்கம் எங்களுக்கு மட்டும்தான் சொந்தமானதுன்னு சொல்லி குத்தகை எடுப்பதற்கு அல்லாஹ் நம்மை அனுப்பவில்லை. நற்செய்தியாளராக, எச்சரிப்பவராக அல்லாஹு தஆலா நபியை அனுப்பியிருக்கின்றான். நபியுடைய உம்மத்துடைய பணியும் அதுதான். அதனால் ஜமாஅ ஒற்றுமையை பேணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், பரஸ்பரம் அன்பு பாராட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அடுத்து, மக்களை ஒற்றுமையின் பக்கம் அழைப்பார்கள், மக்களை ஒற்றுமையின் பக்கம் அழைப்பார்கள். ஆக இதிலிருந்து நீங்கள் புரிந்து கொள்ளலாம், யாரெல்லாம் மக்களை பிரிப்பார்களோ, மக்களை பிரித்து ஒருவரிடமிருந்து விலக்கி விடுவார்களோ, ஒருவரிடமிருந்து தனித்து விடுவார்களோ, இவர்கள் என்ன வேலை செய்கிறார்கள்? எதிரிகளுக்கு அவர்கள் இந்த உம்மத்தை இரையாக்கப் போகிறார்கள். சரியா? நாம் எல்லாம் ஒற்றுமையாக இருந்தால் தான் அதுதான் பலம். எதிரிகள் நம்மை பார்த்து பயப்படுவார்கள். நம்மை பல பிரிவுகளாக பிரித்துவிட்டு அவன் நமக்கு எதிரி, இவன் நமக்கு எதிரி என்பதாக ஆக்கிவிட்டார்களே. ஆனால் அப்போ எதிரிகள் தாக்கும் பொழுது அவனை தானே தாக்குனா, நம்மளை தாக்கலையே, அவன் நம்முடைய எதிரி இல்லையே, அவன் நம்முடைய நண்பன் இல்லையே, அவன் நமக்கு மார்க்கத்தில் ஒன்றுபட்டவன் இல்லையே, அதனால் ஒரு எதிரியை தாக்குறான், சாவட்டும் என்பதாக இருந்து விடுவார்கள். இன்று என்ன முஸ்லிம் உம்மாவில் நடக்கிறதோ, இன்று காசா பிரச்சனைக்கு என்ன காரணம்? ஏன் அரபு உம்மத்து ஏன் ஒதுங்கி விட்டார்கள்? ஏன் பல நாட்டு அரபிய மக்கள் அவர்களுக்கு சப்போர்ட் செய்கிறது கிடையாது? அவங்கெல்லாம் நம்ம சலஃபு கொள்கையில் இல்லைங்க, அவங்கெல்லாம் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅவுடைய கொள்கையில் இல்லைங்க, அவங்கெல்லாம் ஒரு இயக்கத்தை சேர்ந்தவங்க சண்டை போடுறாங்கங்க. அதனால் நம்ம அவங்களுக்கு உதவி செய்ய தேவையில்லை, இவங்களும் நமக்கு எதிரி, அவங்களும் நமக்கு எதிரி, ஒரு எதிரி அடிக்கிறான், சாவட்டும் அப்படின்னு இருக்கின்றார்கள். ஏதோ வேறு வழி இல்லை, இந்த உம்மத்து கேள்வி கேட்டுருமே, அல்லது ஐரோப்பிய மக்கள் காஃபிர்களெல்லாம் அந்த மக்களுக்கு காசை கொட்டி கொடுக்கும் பொழுது நம்ம கொடுக்கலைன்னா என்ன ஆகிறதுன்னு சொல்லி ஒரு பேருக்கு அவர்கள் வெறும் பொருளாதார உதவி செய்வதை வைத்து கொண்டார்களே தவிர களத்தில் இறங்கி அந்த மக்களுக்கு உதவ முன் வந்தார்களா? வரல. காரணம் என்னன்னு சொன்னால், இப்படி கொள்கைகளாக அவர்களை பிரித்து போட்ட காரணத்தினால எவனை அடித்தா என்ன, நமக்கு என்ன பிரச்சனை என்று அவர்கள் இருந்து விடுகிறார்கள். இன்னொரு பக்கம் நல்லா அடி வாங்கட்டுன்னு ஆசைப்படக்கூடியவங்க தான் அதிகமாக இருக்கிறாங்க. யார் இல்லை, இந்த மாதிரி பிரிவினை பேசக்கூடிய முஸ்லீம்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும், பொதுவான முஸ்லீம்கள் அல்ல. அல்லாஹுமே ரப்பி ஜித்னி இல்மா. கொஞ்சம் கவனமாக கேளுங்க. 12வது குறிப்பு திரும்ப படிக்கிறேன். ஜமாஅவை பேணுவதிலும் பரஸ்பரம் அன்பு பாராட்டுவதிலும் ஈடுபாடு காட்டுவார்கள், மக்களை ஒற்றுமையின் பக்கம் அழைப்பார்கள், மேலும் அதற்கு ஆர்வமூட்டுவார்கள்.
கருத்து வேறுபாடுகளையும் ஜமாஆவை விட்டு பிரிந்து செல்வதையும் தூக்கி எறிந்து விடுவார்கள். அப்போ உண்மையான அஹ்லு சுன்னா வல் ஜமாஆ, உண்மையான அஹ்லுல் ஹதீஸ், உண்மையான அஹ்லுல் அஸர், உண்மையான சலஃபிகள் என்ன செய்வார்கள்? ஜமாஆவை பிரிக்க மாட்டார்கள். கருத்து வேறுபாடுகளை அவர்கள் தூரமாக வைத்து விடுவார்கள். ஜமாஆவை அவர்கள் பேணுவார்கள் மற்றும் மக்களை அது குறித்து எச்சரிப்பார்கள். அதாவது பிரிவினை செய்து கொள்வதிலிருந்து, கோஷ்டிகளாக, குழுக்களாக, கட்சிகளாக பிரிந்து செயல்படுவதிலிருந்து அவர்கள் மக்களை எச்சரிப்பார்கள். அடுத்து 14வது சிறப்பம்சம், அஹ்லு சுன்னா வல் ஜமாஆ தங்களுக்குள் அன்பாகவும் பரஸ்பர பாசத்துடனும் நேசத்துடனும் நடந்து கொள்வார்கள். தங்களுக்கு இடையில் பரஸ்பர ஒத்துழைப்போடும் ஒத்தாசையாகவும் நடந்து கொள்வார்கள். அவர்களில் ஒருவர் மற்றவரின் குறைகளை நீக்குவார்கள். அவர்கள் அல்லாஹ்விற்காகவே நேசம் பாராட்டுவார்கள் மற்றும் பகைமை பாராட்டுவார்கள். அப்போ யாரை நேசித்தாலும் யாரோடு பகைமை செய்தாலும் தங்களுடைய சுய லாபத்திற்காக, தங்களுடைய சுய பிரபலத்திற்காக அல்லது தங்களுடைய சுய கருத்துக்காக அவர்கள் செய்ய மாட்டார்கள். நேசத்தையும் வெறுப்பையும் அல்லாஹ்வுக்காக வேண்டி அவர்கள் ஏற்படுத்தி கொள்வார்கள். ஆக சுருக்கமாக கூறுவதென்றால் அஹ்லு சுன்னா வல் ஜமாஆ குணங்களால் மிக அழகானவர்கள். அல்லாஹுவை வழிபடுவதன் மூலமாக தமது உள்ளங்களை தூய்மைப்படுத்துவதில் அதிக அக்கறை உள்ளவர்கள், தொலைநோக்குடையவர்கள், கருத்து வேறுபாடுகளில் விசாலமான உள்ளம் உள்ளவர்கள், கருத்து வேறுபாட்டின் அடிப்படைகளையும் ஒழுங்குகளையும் நன்கறிந்தவர்கள். இதில் 13வது குறிப்பு விடுபட்டு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன், அது திரும்ப படிப்போம். அதை மட்டும், அஹ்லு சுன்னா வல் ஜமாஆவில் உள்ளவர்கள் ஒருவர் மற்றவரை காஃபிர் என்று கூறுவதை விட்டும் அல்லாஹ் அவர்களை பாதுகாத்திருக்கின்றான். எதற்கெடுத்தாலும் அவர் காஃபிர் ஆயிட்டார், இவர் காஃபிர் ஆயிட்டார், இவர் மன்ஹஜை விட்டு வெளியே போயிட்டார், இவர் அக்கீதாவை விட்டு வெளியே போயிட்டார், இந்த மாதிரி ஃபத்வா கொடுக்க மாட்டாங்க. எது தப்போ அந்த தப்பை மட்டும் ஆதாரத்தோடு சுட்டி காட்டுவாங்க. ஒருவர் ஒரு தவறு செய்கின்ற காரணத்தினால் ஒட்டுமொத்தமாக அவரை வழிகேடர், புறக்கணிக்கப்பட வேண்டியவர் என்று அவர்கள் பொத்தம் பொதுவாக அவதூறு செய்ய மாட்டார்கள். இது ரொம்ப பெரிய ஒரு அடிப்படை. ஒருவன் இன்னும் இதை ரொம்ப அழுத்தி சொல்வதாக இருந்தால், ஒரு ஆலிமோ ஒரு அழைப்பாளரோ சமூக அக்கறை உள்ளவர், அவர் ஒரு பொதுநல மனிதர், அவர் மார்க்கத்தில் ஒற்றுமையை விரும்பக்கூடியவர், உம்மத்தை ஒருங்கிணைப்பதை விரும்பக்கூடியவர் என்பதற்கு என்ன அடையாளம் என்றால், ஒரு ஆலிமுடைய அல்லது ஒரு அழைப்பாளருடைய ஒரு தவறை வைத்துக்கொண்டு ஒட்டுமொத்தமாக அவரை டேமேஜ் செய்ய மாட்டார். இதற்கு மாற்றமாக ஒருவர் ஒரு ஆலிமுடைய ஒரு அழைப்பாளருடைய ஒரு தவறை வைத்துக்கொண்டு ஒட்டுமொத்தமாக அவரை வழிகேடர் என்று பேசுவாரேயானால் அல்லாஹ் பாதுகாக்கணும். பேசியவர் தான் வழிகேடரை தவிர அவர் யாரை வழிகேடர் என்று சொன்னாரோ அவர் அல்ல. அல்லாஹ் பாதுகாக்கணும். ரொம்ப ஒரு கத்தி மேலே நடக்கிற மாதிரி இந்த மன்ஹஜில் நம்ம போகிறது கவனிங்க. அஹ்லு சுன்னா வல் ஜமாஆவில் உள்ளவர்கள் ஒருவர் மற்றவரை காஃபிர் என்று கூறுவதை விட்டும் அல்லாஹ் அவர்களை பாதுகாத்து இருக்கின்றான். பிற மக்கள் மீது அவர்கள் கல்வி ஆதாரத்துடனும் நீதம் நேர்மையுடனும் தீர்ப்பளிப்பார்கள். அப்போ ஒருவருடைய வழிகேட்டை பற்றி தவறை பற்றி பேசுவதாக இருந்தால் ஆதாரத்தை முன்வைத்து பேசுவார்கள். ஆதாரம் இப்படி சொல்கிறது, இவர் மாற்றி சொல்கிறார், அதனால் அவருடைய இந்த கூற்று தவறு, அவ்வளவுதான். அதற்காக அவரை மொத்தமாகவே வழிகேடர் என்று சொல்வது இருக்கிறது, இது அவரை இஸ்லாமிலிருந்து வெளியேற்றுவது. புரியுதா? ஒருவரை ஒட்டுமொத்தமாக வழிகேடர் என்று சொல்வது அது எதற்கு சமமானது? அவரை காஃபிர் என்று சொல்வதற்கு சமமானது. அப்படிப்பட்ட ஒரு பாரதூரமான ஒரு அதாவது பழிச்சொல் சொல்லக்கூடிய அல்லது இட்டுக்கட்டக்கூடிய ஒரு குற்றத்தை அஹ்லு சுன்னா வல் ஜமாஆ செய்ய மாட்டார்கள். ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இது வரைக்கும் 14 சிறப்பு அம்சங்களை கவனிங்க. எங்கேருந்து நம்ம ஆரம்பித்தோம்? அதாவது 58வது பக்கத்திலிருந்து அஹ்லு சுன்னா வல் ஜமாஆவுடைய தனித்தன்மைகள் என்ற அந்த தலைப்பிலிருந்து 14 தனித்தன்மைகளை இந்த நூலுடைய ஆசிரியர் அவர்கள் குர்ஆன் ஹதீஸிலிருந்து ஆராய்ந்து
தங்களால் அவர்கள் கிரகிக்க முடிந்த அளவிற்கு கிரகித்து இந்த 14 விஷயங்களை எழுதியிருக்கின்றார்கள். இன்னும் அல் குர்ஆனிலும் அல் ஹதீஸிலும் முஸ்லிம்கள் மூமின்களுடைய குணங்கள் என்று எதுவெல்லாம் வர்ணிக்கப்பட்டிருக்கிறதோ, எந்த குணங்களெல்லாம் போற்றப்பட்டிருக்கின்றனவோ அந்த எல்லா நற்குணங்களையும், அந்த எல்லா சிறப்பம்சங்களையும், அந்த எல்லா தனித்தன்மைகளையும் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅ தங்களுக்குள் கொண்டு வர முயற்சிப்பார்கள், கொண்டு வந்து கொண்டே இருப்பார்கள். மௌத்து வரை அதற்காக அவர்கள் துஆவும் செய்வார்கள், முயற்சியும் செய்வார்கள், மக்களையும் அதன் பக்கம் அவர்கள் அழைப்பார்கள். அடுத்து ஒரு புதிய தலைப்புக்குள் நாம் செல்ல இருக்கின்றோம். தலைப்பு என்ன? அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅ என்ற சொல்லின் கருத்து பற்றிய தெளிவான விளக்கம். ஏற்கனவே நம்ம அஹ்ல் என்றால் என்ன, சுன்னா என்றால் என்ன, ஜமாஆ என்றால் என்ன என்பதை தனித்தனியாக மொழி ரீதியாகவும் நம்முடைய மார்க்க வழக்கத்திலும் என்ன பொருள், என்ன கருத்து என்பதை நம்ம பார்த்தோம். அதற்கு பிறகு அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅ என்று யாருக்கு சொல்லப்படும், எப்படிப்பட்டவர்களெல்லாம் இந்த அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅவில் வருவார்கள், அதை பற்றியெல்லாம் விளக்க பார்த்தோம். அதற்கு பிறகு அவர்களுடைய தனி சிறப்புகள் என்ன, தனித்தன்மைகள் என்ன, அதை இப்போ நம்ம சமீபமாக பார்த்து முடித்தோம். இப்போ இந்த தலைப்பில் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅ அவர்களை பற்றிய ஒரு பொதுவான ஒரு இன்ட்ரோடக்ஷன், பொதுவான ஒரு அறிமுகம், அதுதான் இந்த பகுதியில், அதாவது இந்த பகுதி இப்போ நிறைவுறப் போகிறது. அதனால் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅவை பற்றிய ஒரு பொதுவான ஒரு அறிமுகத்தை ஆசிரியர் அவர்கள் தருகிறார்கள். முஸ்லிம் சமுதாயத்தில் இருக்கின்ற பிரிவுகளில் இவர்களே வெற்றி பெற்ற பிரிவினர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களுக்கு, அதாவது அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅவிற்கு இப்படித்தான் நன்மாராயம், அதாவது நற்செய்தி கூறியிருக்கிறார்கள். இதற்கு காரணம் என்ன? இதற்கு காரணமாவது இவர்கள் சுன்னாவை பின்பற்றி நடப்பதும், வணக்க வழிபாடுகள், கொள்கைகள், நற்பண்புகள், நல்லொழுக்கங்கள் என அனைத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டலுக்கு முற்றிலும் உடன்பட்டிருப்பதும், முஸ்லிம்களின் ஜமாஅவை விட்டு பிரியாமல் அவர்களுடன் சேர்ந்திருப்பதும் ஆகும். புரியுதா? ஹைர். இப்போ இந்த அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅ என்று நம்ம ஏன் சொல்கிறோம்? நாம் ஏன் அந்த கூட்டத்தை சேர்ந்தவர்கள் என்று சொல்கிறோம்? அந்த கூட்டத்தினுடைய கொள்கையின் பக்கம் ஏன் நாம் மக்களை அழைக்கிறோம் என்று சொன்னால், இவர்கள் தான் வெற்றி பெற்றவர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தில் வெற்றி பெற்ற கூட்டம் என்று இவர்களைத்தான் அடையாளம் காட்டியிருக்கின்றார்கள். அவங்க ஒரு தனிப்பட்ட நபர் அல்ல, இது ஒரு கம்பெனின்னு சொன்னால் ஒரு சமுதாயம். இந்த அடிப்படையில் இருக்கக்கூடிய எல்லாருமே இதற்குள்ளார வருவாங்க. அவங்க ஆப்பிரிக்காவில் இருக்கலாம், அமெரிக்காவில் இருக்கலாம், ஆசியாவில் இருக்கலாம், மக்காவில் இருக்கலாம், மதீனாவில் இருக்கலாம், இந்தியாவில் இருக்கலாம், எங்கே வேண்டுமானாலும் இருக்கலாம். யாரெல்லாம் இதை பேசுகிறார்களோ, இதன்படி செயல்படுகிறார்களோ, அவர்கள் எல்லோருமே அஹ்லுஸ் சுன்னா என்ற அந்த தாயிஃபாவிற்குள், அந்த ஜமாஅத்திற்குள் வந்து விடுவார்கள். சரி, இவங்க என்ன செய்கிறாங்க? ஏன் இவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு மகத்தான நற்செய்தி, வெற்றியாளர்கள் என்ற அந்த நற்செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தார்கள் என்றால், இவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னத்தை பின்பற்றி நடப்பார்கள், தனி மனிதர்களை பின்பற்ற மாட்டார்கள். இப்போ சூஃபி தரிகாக்களை எடுத்துக்கொள்ளுங்க, அல்லது வேறு ஏதாவது ஒரு குறிப்பிட்ட மதுஹபில் ரொம்ப பிடிவாதமாக இருப்பவர்களை எடுத்துக்கொள்ளுங்க, அல்லது வேறு ஏதாவது இயக்கத்தை சேர்ந்தவர்களை எடுத்துக்கொள்ளுங்க. அவர்கள் என்ன செய்வார்களே ஆனால், அவர்களிலும் அஹ்லுஸ் சுன்னா இருப்பாங்க. ஆனால் அஹ்லுஸ் சுன்னால முழுமையானவர்கள் என்று சொல்ல முடியாது. காரணம் என்ன? அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னாவை பல நேரங்களில் தங்களுடைய சமுதாய மக்களுக்கு அல்லது தங்களுடைய இயக்கங்களுக்கு அல்லது தங்களுடைய மதுஹபுகளுக்கு மாற்றமாக இருக்கும் பொழுது சுன்னாவை விட்டு விடுவார்கள், அல்லது அதற்கு மாற்று கருத்து சொல்லிவிடுவார்கள். தங்களுடைய இமாமுடைய தலைவருடைய கருத்தை ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டார்கள். அது ஒரு பெரிய பிரச்சனை அவர்களிடத்தில். சரிங்களா? அல்லாஹுமே சரி. நம்மை பொறுத்த வரைக்கும் நாம் என்ன செய்வோம்? யாரை வேணாலும் விட்டு விடுவோம் சுன்னாவிற்காக. ஆனால் சுன்னாவை யாருக்கும் நாம் விட்டு கொடுக்க மாட்டோம். அதே போல் வணக்க வழிபாடுகள், கொள்கைகள், நற்பண்புகள், நற்குணங்கள் என எல்லாவற்றிலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் அதற்கு நம்ம உடன்பட்டு இருப்போம். அதே நேரத்தில் நம்மிடமிருந்து இந்த கொள்கை விஷயத்தில் பிரிந்திருக்கக்கூடிய முஸ்லீம் உம்மா இருக்காங்க பாருங்கள், அவங்கள விட்டு நம்ம பிரிய மாட்டோம். நீங்கள் எல்லாம் நரகத்துக்கு போய் விழுந்துருவீங்க,
அதனால் உங்களுடைய ஆட்சியாளரை ஏற்றுக்க மாட்டோம், அல்லது உங்களுடைய பொது விஷயங்களை நாங்கள் உங்களுக்கு கை கொடுக்க மாட்டோம், உங்களோட துணை இருக்க மாட்டோம் என்று ஜமாஅத்தை விட்டு விலகவும் மாட்டாங்க. எப்படி பேலன்ஸாக பின்பற்றுவாங்க பாருங்கள். கொள்கையில் உறுதியாக இருப்பாங்க, சுன்னால உறுதியாக இருப்பாங்க. ஆனால் அதே நேரத்தில் முஸ்லிம் ஜமாஅத்தை விட்டும் பிரிந்து விட மாட்டார்கள். இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இன்றைய பல முட்டாள்கள் செய்த பெரிய பிரச்சனை என்ன? கொள்கையால் நாங்கள் நேர்வழி பெற்றவர்கள் என்று அவர்கள் சொல்லிவிட்டு கடைசியில் உம்மத்தோடு சேர்ந்திருக்காமல் உம்மத்தை விட்டு பிரிந்து விட்டார்கள். கவனிங்க, இந்த அடிப்படையில் அஹ்லுசுன்னா வல் ஜமாஅவுக்கு கூறப்படும் வரைவிலக்கணம் சலஃப் சாலிஹுக்கு கூறப்படும் வரைவிலக்கணத்திற்கு அப்பாற்பட்டதல்ல என்பதை புரிய முடியும். அப்போ சலஃப் சாலிஹ் என்றாலும் ஒன்று தான், அஹ்லு சுன்னா என்றாலும் ஒன்று தான். நான் அஹ்லு சுன்னாவை பின்பற்றுகிறேன் என்று சொன்னாலும் ஒரே அர்த்தம்தான், நான் சலஃப் சாலிஹை பின்பற்றுகிறேன் என்று சொன்னாலும் ஒரே அர்த்தம்தான். சலஃப் சாலிஹ் என்போர் குர்ஆனின் போதனைகள் படி செயல்படக்கூடியவர்கள். ஒரு குறிப்பிட்ட நாட்டுடைய ஒரு குறிப்பிட்ட ஆலிமின் போதனைப்படி அல்ல, சுன்னாவை பற்றி பிடிப்பவர்கள் ஆவார்கள். ஆகவே சலஃப் சாலிஹ் என்பவர்கள்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய அஹ்லுஸ் சுன்னா ஆவார்கள். அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅ என்பவர்கள்தான் சலஃப் சாலிஹ் மற்றும் அவர்களது வழிமுறையின்படி மார்க்கத்தை பின்பற்றுபவர்களும் ஆவார்கள். அப்போ அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅ என்பவர்கள் யார்? சலஃப் சாலிஹ், சஹாபா, தாபிஈன், தபுஉ தாபிஈன், அதற்கு பின்னால் அவர்களை குர்ஆன் ஹதீஸினுடைய அடிப்படையில் பின்பற்றி நடக்கக்கூடியவர்கள் எல்லாருமே அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅ தான். சரிங்களா? கவனிங்க, அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅ என்ற பெயருக்கு கூறப்பட்ட கருத்துகளின்படி இஸ்லாமிய சமூகத்தில் புதிதாக தோற்றம் பெற்ற ஹவாரிஜ் என்பவர்கள் யார்? அவங்களுக்கு தனி ஒரு 10 கொள்கை இருக்குது. அவங்க உம்மத்தை எல்லாம் காஃபிர் என்று சொல்லுவாங்க, பெரும்பாவம் செய்தவனை காஃபிர் என்று சொல்லுவாங்க, பெரும்பாவம் செய்தவனை காஃபிர் என்று சொல்லாதவர்களை காஃபிர்னு சொல்லுவாங்க, மறுமையில் இருக்கக்கூடிய சிராத்து பாலம் அமல்கள் நிற்கப்படுவது இதெல்லாம் நம்ப மாட்டாங்க. இன்னும் இது போன்று பலவிதமான முரண்பாடுகள் அவர்களுக்கு இருக்கின்றன. ஹதீஸுகளிலே முத்தவாத்திரை தவிர மற்ற எந்த ஹதீஸையுமே அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஹவாரிஜ். ஜஹ்மியா இவங்க யார்? அல்லாஹ்வுடைய தன்மைகளை எல்லாம் மறுத்து அதற்கு வேறு அர்த்தம் கற்பிப்பவர்கள். அடுத்து கதரியா, அல்லாஹ் தஆலா விதி என்று ஒன்றை ஏற்படுத்தவில்லை, எல்லாமே மனிதனுடைய செயல், மனிதனுடைய படைப்பு தான் என்று சொல்பவர்கள். அடுத்து முஅ்தஸிலா என்பவர்கள் யார்? ஹாரிஜியா கூட்டத்திலிருந்து வெளியேறிய ஒரு கூட்டம். இவர்களுடைய கொள்கை என்ன? அல்லாஹ்வுடைய தன்மைகளை மறுப்பது, அதே போன்று பாவம் செய்தவன் காஃபிரும் அல்ல முஃமினும் அல்ல என்று ஒரு பாதையை உருவாக்கி விட்டது. இவங்க முஅ்தஸிலா. அப்புறம் முர்ஜியா என்பவர்கள் யார்? ஆட்சியாளர்கள் ஹராமை எல்லாம் ஹலாலாக்கும் போது அதுக்கு ஒத்து போகக்கூடியவங்க. அதே போல் ஈமானிலிருந்து அமல்களை பிரித்து விட்டவர்கள். ஈமான் கூடவும் செய்யாது குறையவும் செய்யாது என்று சொல்லக்கூடியவர்கள் யார்? முர்ஜியாக்கள். அப்புறம் ராஃபிதா என்பவர்கள் யார்? அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை விட அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை முன்னுரிமைப்படுத்தக்கூடியவர்கள். அந்த ராஃபிதாலேயே அடுத்து ஒரு பெரிய வழிகட்ட கூட்டம் இருக்குது. சஹாபாக்களை எல்லாம் காஃபிர் என்று சொல்லிவிட்டு குறிப்பிட்ட சில சஹாபாக்களை மட்டும் முஃமின்கள் என்று ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள். அவர்கள் ரொம்ப மோசமானவர்கள், அல்லாஹ் பாதுகாக்கணும். ஆக இப்படிப்பட்ட வழிகட்ட பிரிவுகள் மற்றும் இவர்களுடைய வழியில் பயணித்த எல்லா அஹ்லுல் பித்ஆவும் அஹ்லுல் சுன்னா வல் ஜமாஅவுடைய வரைவிலக்கணத்திற்குள் வரமாட்டார்கள். அப்போ இவங்க வேற, நம்ம வேற. புரியுதுங்களா? இப்போ அதனால தான் நான் சொன்னேன், இப்போ அஹ்லு சுன்னாங்கிற பேருக்குள்ளார மதுஹபுவாதிகள் இருப்பாங்க, அல்லது வேறு ஏதாவது நம்மில் இருக்கக்கூடிய இயக்கவாதிகளும் இருக்கலாம். அவங்களையெல்லாம் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅவிலிருந்து நாம் வெளியே தள்ளிவிடக்கூடாது, முடியாது. அவர்களிடத்தில் எந்த அளவுக்கு தவறு இருக்கோ அந்த அளவுக்கு அவர்களுடைய தவறுகளை நம்ம விமர்சிக்கணுமே தவிர மற்றபடி ஒட்டுமொத்தமாக அவங்களெல்லாம் அஹ்லு சுன்னாவே கிடையாது, மதுஹபை பின்பற்றவங்களெல்லாம் வழிகேடர்கள், அவங்க அஹ்லு சுன்னாவே கிடையாது என்று தீர்ப்பளிக்க முடியுமா? தீர்ப்பளிக்க முடியாது. அஹ்லு சுன்னா இல்லை என்று நாம் ஒருவரை முடிவு செய்வதாக இருந்தால்
அவர் ஒன்று ஹார்ஜியாவாக இருக்கணும், அல்லது ஹார்ஜியாக்களுடைய கொள்கையை முழுமையாக ஏற்றுக்கொண்டவராக இருக்கணும், அல்லது ஜஹமியாக்களுடைய கொள்கையை முழுமையாக ஏற்றுக்கொண்டவராக இருக்க வேண்டும், அல்லது கதரியா கொள்கையை முழுமையாக ஏற்றுக்கொண்டவராக இருக்க வேண்டும், அல்லது முஅ்தஸிலா கொள்கையை ஏற்றுக்கொண்டவராக இருக்க வேண்டும், அல்லது முர்ஜியா கொள்கையை அல்லது ராஃபிதா கொள்கையை முழுமையாக ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் தான் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅ இல்லை என்று நம்ம சொல்ல முடியுமே தவிர, ஒருவர் ஒரு விஷயத்தில் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅவுடைய பெரும்பாலான ஆலிம்களின் கருத்துக்கு மாறுபடுவதால் அவரை அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅவை சேர்ந்தவர் இல்லை என்று சொல்லக்கூடிய அதிகாரம் நமக்கு கிடையாது, உலகத்தில் எந்த ஆலிமுக்கும் கிடையாது. அப்படி யாராவது பேசுகிறான்னு சொன்னால் அவன் ஒரு போக்கிரின்னு புரிஞ்சுக்குங்க. ஆக சுன்னா என்பது பிதஆவுக்கு எதிரானதாகவும் ஜமாஅ என்பது ஃபிர்கா பிரிவுகளுக்கு எதிரானதாகவும் இருக்கிறது. ஜமாஅவுடன் சேர்ந்திருக்க வேண்டும், பிரிவுகளை விட்டு விலகி இருக்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸுகளின் கருத்து இதுதான். அடுத்து தர்ஜுமானுல் குர்ஆன். இந்த அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅவுடைய சிறப்பை பற்றி அவங்க ஏன் சிறந்தவர்கள் என்று அதாவது அவங்க சிறந்தவர்கள் என்று நம்ம சொன்னோம் அல்லவா, அது ஏன் என்பதற்கு தான் அடுத்து சில விளக்கங்களை சஹாபாக்களுடைய கூற்றிலிருந்து ஆசிரியர் அவர்கள் நமக்கு பதிவு செய்கிறார்கள். கவனிங்க, தர்ஜுமானுல் குர்ஆன் அதாவது குர்ஆனின் விரிவுரையாளராகிய அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் பின்வரும் வசனத்திற்கு கூறிய விளக்கத்தின் கருத்து இதுதான். அது என்ன வசனம்? 3வது அத்தியாயத்தினுடைய 106வது வசனம். யௌம தபியது வுஜூஹு வ தஸ்வது வுஜூஹ். அந்நாளில் சில முகங்கள் வெண்மையாகும். அல்லாஹும்ம ஆமீன். யா அல்லாஹ் எங்களுடைய முகத்தையும் மறுமை நாளில் வெண்மையாக்குவாயாக. சில முகங்கள் கருத்துவிடும். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக என்ற இந்த வசனத்திற்கு அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா சொல்லுகின்றார்கள், தபியல்லு வுஜூஹு அஹ்லி சுன்னத்தி வல் ஜமாஅத்தி தஸ்வது வுஜூஹு அஹ்லில் பித்அத்தி வல் ஃபுர்கத்தி. அதாவது அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅவுடைய முகங்கள் வெண்மையடையும், பித்ஆக்காரர்கள் மற்றும் பிரிவினைவாதிகளுடைய முகங்கள் கருத்து விடும் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் விளக்கம் கூறினார்கள். ஆக சலஃப் சாலிஹ் என்ற சொல் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅ என்ற சொல்லுக்கு சமமானதாகும். அதே போன்று மேலும் அஹ்லுல் அஸர், அஹ்லுல் ஹதீஸ். அஹ்லுல் அஸர்னா அஸரை பின்பற்றுபவர்கள், அஸர்னால ஹதீஸ், அப்புறம் அஹ்லுல் ஹதீஸ் அதாவது ஹதீஸை பின்பற்றக்கூடியவர்கள். அதுபோன்று அல் ஃபிர்கத்துல் மன்சூரா உதவி செய்யப்பட்ட பிரிவினர், அல் ஃபிர்கத்துன் நாஜியா அல்லாஹுவின் தண்டனையிலிருந்தும் வழிகேட்டிலிருந்தும் தப்பித்த பிரிவு, அஹ்லுல் இத்திபா அதாவது பின்பற்றுவோர், பின்பற்றுதலை உடையவர்கள், அதாவது அவங்க மார்க்கத்தில் பின்பற்ற மட்டுமே செய்வாங்களே தவிர அறிவை கொண்டு புதுசாக மார்க்கத்தில் கண்டுபிடிப்புகளை கொண்டு வர மாட்டார்கள், நூதனமான அனுஷ்டானங்களை மார்க்கத்தில் உருவாக்க மாட்டார்கள். அதனால தான் அவங்க பேர் என்ன, இவங்க யாருப்பா, இவங்க பின்பற்றி போகிறவங்கப்பா, இவங்களா எதையும் செய்ய மாட்டாங்க. அஹ்லுல் இத்திபா போன்ற பெயர்களும் அஹ்லுஸ் சுன்னாவுக்கு கூறப்படுகின்றன. இந்த பெயர்கள் சலஃப் அறிஞர்களின் புழக்கத்தில் பரவலாக காணப்படுகிறது. என்னென்ன பேர்? அஹ்லுல் அஸர் என்ற பெயர், அஹ்லுல் ஹதீஸ் என்ற பெயர், அதே போல் அல் ஃபிர்கத்துல் மன்சூரா என்ற பெயர், அல் ஃபிர்கத்துன் நாஜியா என்ற பெயர், அதே போன்று அஹ்லுல் இத்திபா என்ற பெயர்கள். ஆக இந்த பெயர்களில் எந்த ஒரு பெயரை கொண்டு ஒருவரை நாம் அடையாளப்படுத்தினாலும் அல்ஹம்துலில்லாஹ் அவர் அஹ்லுஸ் சுன்னாவை சேர்ந்தவர் தான். சரிங்களா? மற்றபடி ஒருவரை அஹ்லுஸ் சுன்னாவை சேர்ந்தவர் இல்லை என்று நாம் சொல்வதாக இருந்தால் அல்லாஹ் பாதுகாக்கணும், அவர் ஒன்று ஹாரிஜியா கொள்கையை தனக்குள் கொண்டவராக இருக்க வேண்டும், அல்லது முர்ஜியா கொள்கையை தனக்குள் கொண்டவராக இருக்க வேண்டும், அல்லது கதரியாவுடைய கொள்கையை தனக்குள் கொண்டவராக இருக்க வேண்டும், அல்லது ராஃபிதாவுடைய கொள்கையை தனக்குள் கொண்டவராக இருக்க வேண்டும். அப்படி இல்லாமல் ஒரு தனிப்பட்ட ஒரு விஷயத்தில் ஒரு கருத்தில் ஒருவர் முரண்படுவதால் அவரை ஒருபோதும் அஹ்லுஸ் சுன்னாவிலிருந்து நீக்கக்கூடிய அதிகாரம் நமக்கு இல்லை. அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்ஹம்துலில்லாஹ். இன்று 63வது பக்கம் வரைக்கும் படித்தோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த அமர்வில் ஹசாயிசு அகீதத்தி அஹ்லி சுன்னத்தி வல் ஜமாஅ, அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅவுடைய கொள்கையின் சிறப்பம்சங்கள் என்ற தலைப்பை இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹுடைய மார்க்கத்தை ஆதாரத்தோடு கற்றுக்கொள்வதற்கும்
கற்றதின்படி செயல்படுவதற்கும் பிற மக்களுக்கு அழைப்பு பணி செய்வதற்கும் அல்லாஹு தஆலா அருள் புரிவானாக. அல்லாஹ் நம்மை மன்னிப்பானாக, நம்மை சீர்திருத்தம் செய்வானாக, நேரு வழியிலே நம்மை உறுதிப்படுத்துவானாக. நம் முஸ்லிமான சமுதாய மக்கள் அனைவருக்கும் மத்தியிலும் ஒற்றுமையையும் பரஸ்பர அன்பையும் அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி கொடுத்து எதிரிகளுக்கு எதிராக முஸ்லிம்களுக்கு மகத்தான வெற்றியை தந்தருள்வானாக. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் லீ வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.